பொல்லா துயரங்கொண்ட பேய்ச்செடிகள் தானொழிந்து கல்லார் பொல்லாத புல்லர் கருவழிந்து நல்லோராய் சாகாமல் நாளும் நகரென்றானதுக்குள் சொல்ல வந்தாத சோதி ஒன்று தோணுதோ. பொல்லா துயரங்கள் கொண்ட பேய்ச்செடிகள் தானொழிந்து. பேய்ச்செடிகள் அப்படின்னா என்ன? ஆசை, பேராசை. பேய்ச்செடி என்ன? பேய் என்ன என்னது? ஆசை. கூலிகள்னா என்னது? சொந்தக்காரங்களுக்குள்ள ஆசை. நம்மளுடைய குழந்தைகள் வளரணும், குழந்தைகள் நல்லா வாழணும், மனைவி நல்லா வாழணும் அப்படின்னு கூலிகள் இதெல்லாம் சொல்றாங்க. இப்போ தானொழிந்து கல்லாத புல்லர் கற்கணும். ஐயா நிறைய இடத்துல இதை சொல்றார். கற்றுக்கொண்டே இரு, நீ கற்றுக்கொண்டே இரு. என்ன? எதை கற்க வேண்டும்? எதை கற்க வேண்டும்? நாம் எதை கற்க வேண்டும்? நாம் அந்த பிரவாத பேரின்ப நிலைக்கு செல்லுகின்ற அந்த பாதையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நமக்கு வாழ்க்கை. நம்ம எத்தனையோ பிறவிகள் நாம் இந்த உலகத்தில் பிறந்து வருகின்றோம். அந்த பிரவாத பேரின்ப நிலை நாம் செல்லுகின்ற அந்த பாதை தான் நம்மளுடைய வாழ்க்கை. இதை நாம் கற்கவில்லை என்றால் நான் வாழ்ந்ததே வேஸ்ட். நான் பார்த்து 25 வருஷம் படித்தேன். எதுக்கு? 60 வயசோடு அது முடிஞ்சுது. நீ சம்பாதிக்கிறதுக்கு அந்த 60 வயசு வரைக்கும் வாழ்ந்து அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்குறதா நீ படிக்கிற. இந்த படிப்பை தூணிலும் துரும்பிலும் எங்கும் இதிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்பதை உனக்கு படிக்க முடியாதா இத்தனை ஆண்டுகளாக? இல்லையா? பொல்லா துயரங்கொண்ட பேச்செடிகள் தானொழிந்து கல்லாத புல்லர் கருவழிந்து நல்லோராய் சாகாமல் நாளும் நகரந்தானதுக்குள் சொல்லலகா. அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் எங்கே இருக்கின்றான்? தூணிலும் துரும்பிலும் எங்கும் இதிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றான். ஐயா வைகுண்டர் சொல்லுகின்றார், இந்த பாதையை நீ இது அதாவது நீ 8 நாள் வாழ்க்கை தான். நீடி யுகமல்ல, உன்னுடைய வாழ்க்கை நீண்டதல்ல. 8 நாள் தான் வாழ்க்கை. இதனால இந்த 8 நாளில் நான் இந்த இறைவனை எப்படி அடைவது என்பதை நீ தெரிந்து கொள். வேதங்கள் படி உண்மையாக உழை, உண்மையான வர்த்தகனாக இரு, உண்மையான அந்த நாட்டையும் வீட்டையும் கடமையை சரியாக செய், பிரம்மத்தை உணர் அப்படின்னு 4ஆக நீ வாழ்ந்து விடும் மகனே. அதான் கற்பது. நாம் மந்திரமலையை எப்படி கடைவது? வாசுகி என்ற பாம்பை கொண்டு கடையணும். அதான் இல்லையா? உறுதி வேண்டும். அதாவது அந்த அசுரர்கள்லாம் உறுதியாக இருப்பதான் அசுரன். அந்த அசுர சக்தியும் தேவசக்தியும் சேர்த்து கடையணும். மந்திரமலை எண்ணமில்லாமல் கடையணும். கடையும் போது நமக்கு அங்கே அமிர்தம் கிடைக்கின்றது. அந்த மந்திரமலையை கடையும் போது அந்த சிவபெருமான் அந்த நச்சு அந்த விஷம் வெளியேறுகின்ற சிவபெருமான் உண்டு திருநீலகண்டராகிறார். எந்த சிவபெருமான்? நம்மளுடைய உயிராகிய சிவபெருமான். நம்மளுடைய அந்த மாந்திரம் கழிவு சூது மாரணம் கருவு கோளு உமாந்திரம் தீதுகேடு ஊரிய பொய் வல்லாங்கு ஏந்திய நினைவு வாசம் இது முதல் வினைகள் அனைத்து அந்த வின்சம் எல்லாம் வெளியேறுது. அது நம்முடைய உயிர் கொண்டு திருநிலகண்டராக மாறுகின்றார். எல்லாம் சொல்றாங்க. தானுமால் வேதன் தற்பொருளாய் முப்பொருளும் ஆணுவமாய் ஒன்றில் அடங்குதோ அஞ்செழுத்தும் ஆனா அரியெழுத்தும் ஆங்கார 3 எழுத்து ஓம் நமோ ஒன்றதுக்குள் ஓங்குதோ. 8 எழுத்து ஓம் நமோ நாராயணால எல்லாத்தையும் எல்லாம் ஒடுங்கிருமா? நீ மந்திரமலையை கடைந்து கொண்டே இரு, கர்மா விலகும். அவ்வளவுதான். அது ஓம் நமோ எல்லா மந்திரங்களும் ஒன்றுதான். 5 எழுத்து 6 எழுத்து 7 எழுத்து 8 எழுத்து எல்லாம் இதுல ஒடுங்கிருதா? இங்கே ஐயா வைகுண்டர் நமக்கு தருகின்றார் அற்புதமானது. எதற்காக இந்த மந்திரத்தை நாம் சொல்லுகின்றோம்? ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து ஒருத்தர் சொல்வதற்காகவா சொல்லுகின்றோம்? இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாமல் நீங்கள் வாழுகின்றீர்கள். ரொம்ப வெக்கங்கெட்டவங்களா நீங்க எல்லாம். ஞாபகம் வச்சு ஐயா வைகுண்டர் அந்த 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 மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது எண்ணம் வெளியே செல்லாமல் சொல்லணும். அதை மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும். எல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னா சொல்லுகின்றார். ஓம் நமோ ஒடுங்குதோ ஆகாத்த வஸ்துவெல்லாம் அழித்து நரகத்தில் இட்டு வாகாய் கொலிமீட வந்ததோ சாகாத சனங்கள்வத வஸ்துவை தர்மபதி ராட்சியத்தில் இனங்கள் ஒன்றாக ராசா ஒன்றாகுதோ. அதாவது நீ மந்திரமலையை கடைந்து நீ அந்த அந்த அமிர்தம் நீ பெற்று விடலாம். அப்போ நீ என்ன உடனே என்னது ஆகாத்த வஸ்துவெல்லாம் நம்ம எப்படி அழிக்க முடியும்? அடுத்தது மந்திரமலையை கடைந்து விட்டால் போதுமா? அடுத்து தியானம் செய்ய வேண்டும். எண்ணங்கள் இல்லாத நிலை செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போதுதான் நாம் என்ன செய்கின்றது? அந்த அண்டத்தை எல்லாம் எல்லா உயிர்களும் இறைவன், நானும் இறைவனே என்பதை நாம் நமக்குள்ளாலே கொண்டு வர வேண்டும். வஸ்துவெல்லாம் அழித்து வாகாய் கொலிமீட வந்ததோ சாகாத சனங்கள்வத வஸ்துவை தர்மபதி ராஜ்யத்தில் இனங்கள் ஒன்றாய் ராசா ஒன்றாகுதோ. எல்லாமே எல்லாம் வேற எதுவுமே இல்லை. நடனம் முழுவதுமே அதுதான். அது சொல்லுகின்றார். பொன்னூத்து தன்னூத்து புறவுதனில் விலையூற்று முன்னூற்று யோசனை இல்லா சுழி பன்னூற்று பாலூற்று மேலூற்று சோலூற்று வாலூற்று மாலூற்று மாவதியும் ஆகுதோ செப்பத்த பொன்னும் சிவமேடை சிங்காசனம் 32 அறமும் ஓங்குதோ ஒப்பற்ற ஊர்த்தருவும் ஒன்றதுக்குள் ஓர் யோசனை தெருக்கள் சீர் 10,000 சேருதோ. சீர் 10,000
செந்தருமாள் வாழ்வதற்கு சீர் 16,000, அதாவது 10,008, அதாவது 1008 அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பிறவிகள் 8 நிலை கடந்து சென்று விடலாம். திருமால் அந்த செந்திருமால் செந்துனா வெள்ளை உள்ளமாகிய திருமால் வாழ்வதற்கு. அப்போ இதெல்லாம் வந்து இந்த செப்பத்த பொண்ணும் சீர்மேடை சிங்காசனமும் 32 வெகுங்குதோ. பொண்ணு அந்த வைரம் இதெல்லாம் சொல்றதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது இதில். மேலே வருவதற்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதாவது எல்லாமே மேலே சிவமேடை சிங்காசனம், சிவபெருமான் எனக்குள்ளால் இருக்கிறான சிவமேடை சிங்காசனம் 36 இதெல்லாம் ஓங்குமா. அந்த 32 அறம் நமக்கு வந்துகின்றது. ஊர் தெருவும் ஒன்றதுக்குள் ஓர் யோசனை ஒன்றதுக்குள். இறைவன் எனக்குள்ளாலே என்று நீ வந்து விட்டாலே எல்லாமே உனக்கு ஓங்கிவிடும். இறைவன் எனக்குள்ள இருக்கின்றான். நாம் வந்து நல்லதை நினைத்தால் நல்லது நமக்கு நடக்கும். நான் நல்லவன் என்று நீ நினைத்தால் நீ நல்லவன். நான் நல்லவன் என்று நான் நினைத்தால் கெட்டவன். கெட்டவன் என்று நினைத்தால் நான் கெட்டவன். நான் நல்லவன் என்று நினைத்தால் நான் நல்லவன். நான் வந்து சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வுடன் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பித்தார். அதுக்கு நான் எந்த வழியாக நான் செல்ல வேண்டும் என்பதை நான் முடிவெடுத்தால், அந்த வழியாக நாம் சரியான அந்த ஞானிகள் காட்டிய பாதையில் நான் சென்றால் நான் என்ன செய்வேன்? 32 அறம் எனக்கு ஓங்குகின்றது அப்படின்றத வந்து இங்கே ஐயா சொல்லிட்டு வர்றார். செப்பத்த பொண்ணு சிவமேடை சிங்காசம் 32 ஓங்குதோ. ஒப்பற்ற ஊர் தெருவும் ஒன்றதுக்குள் ஓர் யோசனை தெருக்கள் சீர்வதம் எல்லாமே ஒண்ணுதாங்க. இறைவன் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. நீங்க என்னதான் செய்தாலும் இறைவனை உங்களுக்குள் இருக்கின்றார் என்று நீங்கள் எண்ணினால்தான் இறைவன் உங்களுக்குள்ளால் வருகின்றார். அவ்வளவுதான். நாம் வந்து 32 அறத்தாலும் வாழ முடியும், எல்லாத்தாலும் நாம் வாழ முடியும். தெருக்கள் 10,000 செந்தருமாள் வாழ்வதற்குள் குறுக்கள் ஒன்று விஞ்சை என்று கூறுதலோ, மறுக்கள் மாறாமல் வாழ்வதற்கு மனம் கொடுத்து நிற்பதல்லால். நல்ல ஞாபகம். ஒண்ணுமே வேற நீங்க எது படிச்சாலும் அதான். உங்களுடைய மனம் நான் இறைவன் என்று கொண்டு வர வேண்டும். நம்முடைய மனம் நான் தான் இறைவன், ஆனா எல்லா உயிர்களும் இறைவன் என்று மனம் கொண்டு வர வேண்டும். அதுக்குதான் சொல்லுகின்றார்கள், உகரமுனி கூட்டி வந்த உற்ற சடலமது அப்படின்னு ஐயா சொல்லுகின்றார். உகரம் என்றால் அறிவு கொண்டு வர வேண்டும். எனக்கு இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றார், இறைவன் எனக்குள்ளால் இருக்கிறான்னு அறிவு கொண்டு வர வேண்டும். அது மனம் அதை என்ன பண்ணுறது? செயல்படுத்த வேண்டும். தான் சொல்லுகின்றாருங்க. மனம் கொடுத்து நிற்பதல்லால் வேறார்களும் பறிக்க வேண்டுமோ. அப்படி மனம் கொடுத்து நம்ம நிலைச்சுன்னா யாரு பறிக்க முடியும்? அதாவது எடுத்துட்டு போக முடியுமா நம்மள்ட்ட இருந்து? நம்ம தர்மத்தை நம்ம அர்த்தம் எடுத்துருவானா? இல்லை நம்ம செய்த பாவத்தை அர்த்தம் எடுத்து யாரும் எடுக்க முடியாது. எல்லாம் நம்ம என்ன நினைக்கின்றோமோ, நாம் என்ன செய்கின்றோமோ, நாம் அதுபடி நாம் சரியாக வாழ்ந்தால் நாம் வந்து தர்மபதிக்கு போகலாம், அந்த இடத்துக்கு செல்லலாம் என்று சொல்லுகின்றார். பொறுமை பதியில் பொன்வாசல் ஒன்றதிலே தர்மமணி ஒன்று தாங்குதோ. பொறுமை பதியில் பொன்வாசல் ஒன்று தாங்க. நம்ம வந்து அந்த இறை என்ற நிலைக்கு நாம் அடைவதற்கு இறைவன் எனக்குள்ளால இருக்கின்றான் என்பது ஒரு மட்டும்தான் நமக்கு திறக்கும், வேற ஒன்றுமே திறக்கும். இந்த ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். பொறுமை பதியில் பொன்வாசல் ஒன்றதிலே தர்மமணி ஒன்று, அது ஒன்றுதுல தான் தர்மமணி தாங்கும். இறைவன் எனக்குள்ளாலே இருந்தால் நான் தவறு செய்ய முடியுமா? இறைவன் எனக்குள்ளாலே உயிராக என்னுடைய உடலாக, என்னுடைய கையாக, காலாக, இல்லையா தலையாக, எல்லாத்துலேயுமே இறைவன் தான் அப்படின்றது தான் நான் ஏதாவது அதர்மம் செய்ய முடியுமா? அது நமக்குள்ளால தொடங்குச்சுன்னாலே நாம் தர்ம வாசல் நமக்கு தர்மமணி ஒன்று தாங்குகின்றது. தர்மமணியது கூறறிய மணி கணீர் என்றதல்லால் இனி இருள் இல்லாதாகுதோ. அந்த மணி, அந்த ஒலி என்ன செய்ய வேண்டும்? இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் ஒலி ஓங்கி ஒலிக்க வேண்டும். நான் ஐயோ இறைவன் எனக்குள்ளால் இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தள்ளி அங்கே போய் ஐயோ என்னோட எல்லாரும் சேர்ந்து அங்கே ஆடுறாங்க பாடுறாங்க. அங்கே ஒருத்தன் வந்து நான் தான் ஐயா வந்துக்கிறான்னு ஆடுறான், ஆணில நின்று ஆடுறான், அதுல நின்று ஆடுறான். ஐயோ அப்போ ஒருவேளை அங்கதான் ஐயா இருக்கிறான்னு சென்று விட்டால் அந்த இது நிரந்தரம் இல்லை. அந்த மணி கணீர் என்று அல்ல, அது நல்ல மணி கணீர் என்று என்னது? தர்ம மணி என்னது? கூரடி மணி கணீர் என்றதல்லால் இனி அதுக்கப்புறம் இருள் ஆகவே ஆகாது. அலைந்தலைந்த சூரியனும் அவனிலைய சாயாமல் நிலைந்தறிய எப்போதும் நேரே குலைந்தலைந்த கார்மேக தட்டெல்லாம் கொண்டுடைந்து வானமதில் ஊர்மேகம் எல்லாம் ஒரு மேகமாகிடவே. மேகம் வந்து கடலுக்குள்ள இருந்து சூரியனுடைய அந்த வெளிச்ச ஒளியில என்ன இருக்கின்றது? அந்த 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 தண்ணீர் வந்து ஆவியாகி மேலே சென்று நமக்கு மழையாக பொழிகின்றது. அந்த தண்ணீர் தான் என்ன செய்கின்றது? மேலே செல்லுகின்றது. இறைவன் இதுவரைக்கும் நான் என்ன பண்ணேன்? அங்கே எல்லாம் ஐயா வைகுண்டர் சொல்லுகின்றார்,
அந்த சித்தர்கள் சொல்லுகின்றார்கள், நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்திய சுற்றி வந்து உடவுடன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல வந்து உள்ளம் பெருங்கோயில் ஊனிடம்பாளையம் தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று சொல்லிட்டாங்க. ஐயா வைகுண்டர் ஏகம் படைத்தவன் தான், எங்கும் நிறைந்தவன் தான் அப்படின்னு சொல்றார். உனக்குள்ளாலே நான் இருக்கின்றேன் என்று சொல்லிட்டே வர்றார். இதெல்லாம் நம்ம கேட்டுட்டே வந்துட்டோம். அவன் வந்து இதை நாம் சந்திரனாக கேட்கின்றோம். அந்த அவர்கள் தந்த ஒளியை நான் எடுத்து சந்திரனாக நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். நான் சூரியனாக மாற வேண்டுமே, நான் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு என்ன செய்ய? மந்திரமலையை கடைய வேண்டும். எண்ணமில்லாத தியானம் நாம் செல்ல வேண்டும். அதுக்கு எண்ணமில்லாத தியானம் செய்வதற்கு பிராணாயாமங்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அது பின்னாடி அழகா சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் செய்து அந்த நிலையை நான் வந்து விட்டேனே, அலைந்திலிருந்து அங்கங்கே போய் அலைந்து இதெல்லாம் கற்று உணர்ந்து நான் வந்துவிட்டு இறைவன் எனக்குள்ளே என்று கொண்டு வந்து விட்டேனே, அலைந்திலிருந்து சூரியனாக நான் மாறிவிட்டேன். அவன் அலைய சாயாமல், அதுக்கப்புறம் அவன் அலைய வேண்டியதே இல்லை. இறைவன் எல்லா இடமும் இருக்கின்றான் என்று நீ பரிபூர்ணமாக உனக்குள் படைத்து விட்டால் நீ எங்கேயுமே சாய வேண்டாம். அங்கே இருக்கிறானா இங்கே இருக்கிறானான்னு போகவே வேண்டியதில்லை. சாயாமல் நிலந்தரிய எப்போதும் நேரே நேரே. சூரியன் எங்க இருக்கா? நேரே இருக்கிறான். நிலந்தரியம் இந்த யார் மறைக்கிறது? நிலம்தான் அந்த சூரிய வெளிச்சத்தை தாங்குவதால் சூரியன் வந்து அங்கே படுகின்றான். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எனக்குள்ளாலே சூரியன் இருக்கின்றான் என்று நாம் நினைத்து சொல்லி 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 அங்கே அதை தாங்கி கொண்டு வந்து என்ன அந்த சூரியனை நாம் படைத்து விட்டோம் இல்லையா? உண்மை இல்லையா? நிலந்திரி எப்போது நேரே குலந்திலைந்த கார்மேகத்தை, அதில் என்ன நமக்குள்ளால இருக்க மாயை அனைத்தும் விலகி அங்கே இறை என்ற அந்த பரிபூர்ண மழை அங்கே பொழிகின்றது இல்லையா? இப்போது நேரே எல்லாம் கூட்டழிந்து வானமதில் ஊர் மேகமாய் ஒரு மேகமாகிட, ஒரே மேகம் எல்லாம் ஒரே மேகமாகி அந்த 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 இறை சக்தி நமக்கு என்ன செய்யுது? மழையாக பொழிகின்றது. தோணிக்க சிந்தை, அற்புதமான விஷயம். தோன்ற வேண்டும். தோணிக்க சிந்தை துளங்கு வெளி காட்டும் அல்ல. நீங்க நான் காணிக்க போட்டு, நான் கடவுளுக்கு காணிக்க போட்டா எனக்கு அவர் அருள் கொடுத்துருவாரு. நான் கொண்டு போய் நான் சம்பாதிச்சது அவ்வளோத்தையும் நான் கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்துட்டேன்னா எனக்கு கடவுள் வந்து எனக்கு அந்த அருள் கொடுத்துருவாரு. இல்லவே இல்லை. நீங்க வந்து இதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. தோணிக்க சிந்தை, இறைவன் எனக்குள்ளாலே என்று தோன்றினால் நீ இறைவனாக மாறுவாய். இறைவன் வெளியே இருக்கின்றான், நான் அவனுக்கு காணிக்க தருகிறேன் என்று சொன்னால் நீ அந்த நிலையை அடையவே முடியாது. தோணிக்க சிந்தை தோன்ற வேண்டும் உனக்கு. தோணிக்க சிந்தை துலங்கும் வெளி காட்டுமல்லால் காணிக்க என்ற இறை காணாதே, மாணிக்க கல்லால் வளர்ந்தபதி காணும் வழி அல்லாது பொல்லாரென பெயர்கள் போச்சுதோ. இறைவன் எனக்குள்ளாலே என்று நீ கொண்டு வந்தால் எல்லா பொல்லாததும் சென்றுவிடும். எல்லா பொல்லாததும் சென்றுவிடும். ஈசன் நடனம் 21க்குள், இந்த 21க்குள்ள எல்லாத்தையுமே சொல்லிவிட்டார். இப்பொழுது யார் சொல்லுகின்றார்? யார் இங்கே நடனம் ஆடுகின்றார்? அந்த சம்மூர்ண தேவனுக்குள்ளாலே அந்த கரு ஆரம்பித்து விட்டது. அந்த கருவில் இந்த உயிர் அங்கே செல்ல இருக்கின்றது. அது செல்ல வேண்டும். நடனம் ஆடிவிட்டார். என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஈசர் மகிழ்ந்து ஏந்திளையை தான் நோக்கி வாசமுடன் ஈசர் வகுப்பாரம் அதோடு முன்னே மொழிந்த மூர்த்தாண்டவமதுக்கு பொன்னே இந்நேரம் புரிந்தது நீ கண்டாயே. அப்போது ஈஸ்வரியும் அரணை மீக போற்றி செப்போடு ஒத்த சிவனே சீபவரனே ஆடி நீரே தாண்டவம் தான் அநேக வளங்கள் சொல்லி பாடி நீரே ஐயா பாட்டு வாழுகாதே. தாண்டவமாடி புரிந்தால் சக்தி சீவன் வரைக்கும் மாண்டாரை போல் கிடந்து மறுத்தெழுப்ப வேணுமல்லோ. அல்லாமல் என்னுடைய
அண்ணர் நினைப்பதிலே நல்லவரே கொஞ்சம் நான் அறிந்தது நீர் கேளும். காரணமாயண்ணர் காலியுகத்தை தான் முடிக்க நாராயணர் தான் பூமியிலே நடப்பது நிசமானால் நம்மையும் இங்கிருக்க ஒட்டார்கான் நாராயணரும் எம்மலையிலானாலும் எவ்வையிலானாலும் கொந்தலில் ஆனாலும் கூர்வனியிலானாலும் கந்த தூணிகள் தந்து கையில் தீரேவோடு தந்து எந்தனுக்கு நல்ல இளங்குரத்தி வட்டி தந்து மைந்தன் சரவணர்க்கு மறிப்போமீக கொடுத்து பிரம்மனுக்கு கோலமிட்டு பிசாசுகளை தான் விரட்டி வரமுள்ள தேவதைக்கு மாற்றி ஒரு கொடுத்து லோகமதில் நம்மையும் யுக கோலங்களிட்டு வேகத்துடனே மேதினியெல்லாம் திரிந்து காலிகள் அகல காண்டம் கழிக்கவென்று பலிகாண வைப்பார் பரசோதனைக்கு அனுப்பி இப்படியே தோணுதுகான் என்னுடைய சிந்தையிலே எப்படியோ வந்து இது சமயம் ஈஸ்வரரே என்று உமையாள் ஈசர்தனை வணங்கி அன்று மொழிந்து அவள் நிற்கும் வேளையிலே நாராயணரும் நல்ல சிவனாரிடத்தில் சீராக வந்து தெண்டனிட்டு தான் இருந்தார். இருந்து மாலோனும் இருதயத்தில் உள்மகிழ்ந்து பொருந்து விழி தங்கையோடு புகழுவாரம்மானை என்னுடைய தங்கையரே என்னை மேனியாக்குபவளே உன்னுடைய தன்பொருட்டால் உலகளந்தோன் நானாகி நாட்டில் என் பேரு நடத்தி வைத்த நன்னுதலே கோட்டு வரையாளே கோவே என் தங்கையரே நீயும் நம் ஈஸ்வரரும் நீ நீளத்தில் போகவென்று நானும் நினைத்திருந்தேன் என்று நவின்றாயே. ஈஸ்வரிக்கும் ஈஸ்வரர்க்கும் இந்த நினைவானால் தேசமதில் போக வேண்டாம் என்று சொல்வாரும். நான் உங்களை வலிய நாட்டில் போயென்றிலனே தானுங்கள் தன்னினைவில்
தரித்தது போலே போவோம். நீங்கள் நடப்பதென்றால் எனக்கு வெகு சந்தோஷம். தாங்கள் மனதிறங்கி சாற்றி மொழி போகுமென்றார். அப்போது ஈஸ்வரனார் அச்சுதரை தான் நோக்கி மை போடும் கண்ணினிய மைத்துனரே என்றாவி சொல்லும் சொல்லாதபடி சொல்லுதற்கு உம்மை அல்லால் அல்லும் பகலும் அலைந்தாலும் கிட்டாது போமென்று சொல்லாமல் புத்தி சொன்னா போலே நீர் தாங்கி உரைத்தீரோ சக்தியுள்ள மைத்துனரே. புத்தி இது நன்று புண்ணிய நாராயணரே. தத்தியுடன் நடக்க தருணம் அப்போ என்றுரைத்தார். நடக்க கருமமிது நல்லதுதான் என்று சொல்லி அடக்க முடனே ஐயா நாராயணரும் ஒத்திருந்து தங்கள் உற்பனமாயாராய்ந்து புத்தி போல் வாசகங்கள் பூத்தானமாயெழுதி நாட்டு நருளறிய நடை சீவ செந்தறிய காட்டு மரமறிய கல்லோப்பூதானறிய பொற்போடறிய பூமி தெய்வாரறிய நற்பறிந்து பேய்கள் நடுங்கி மீகறிய சேடனறிய சிறுவாய்வுதானறிய மேகமறிய மேலோர்கள் தாமறிய பூகமறிய பொழுது சந்திரன் அறிய நட்சத்திரமறிய நமனறிய கோளறிய பொய் சரியை கிரியை பேர்நாளும் தானறிய வேதம் அறிய விளங்குமாறையறிய விளங்குமாறையறிய வாதை அறிய மன்று 14 சங்கரிய முத்தறிய சகல மச்சமும் தானறிய அங்கறிய நாம் படைத்த எல்லோரும் தானறிய எழுதி வீடுவோம் கான் ஏத்தறிய புத்தி வைத்து பாழுது வந்தாரென்று பார்முழுதும் சொல்லாமல் நம்பேரில் குற்றம் நகத்தளவும் இல்லாமல் பம்முதலாய் நாமும் பரிந்தளிதிதான் விடுவோம் என்று திருமாலும் இரவாத ஈஸ்வரரும் மன்று படைத்த மறையோனும் பார்வதியும் சரசுபதியும் சக்தியுள்ள லட்சுமியும்
வீரசு முனிமாரும் வேதமறையோரும் சாஸ்திரரும் கிண்ணரரும் சங்கத்துறைவோரும் பார்த்திவனும் தெய்வம் பாவாணர் தாமுதலாய் வானவரும் தேவர்களும் மற்றும் சீத்தாதிகளும் தானவரும் வேதம் தம்புரேகாரர்களும் சங்கம் வரையும் தாண்டவர்கள் தான் முதலாய் எங்கெங்கும் உள்ள இருட்சி முதல் தான் வருத்தி எல்லோரும் கையிலே இடம் விட்டு எழுந்தருளி வல்லோர்கள் வாழும் வைகுண்ட மீதில் வந்து கங்கை நதி கண்டு கரை கண்ட தேவர் வரை கங்கை தீர்த்தமாடி கிருஷ்ணர் வாதி புகுந்து மேடை வீதானமிட்டு மிக மேடை பொன்னெழுத்து வாடை கமல விட்டு வானவர்கள் பாடவிட்டு எக்காலடம்மானோ எங்கும் மூலங்க விட்டு மிக்க பிராணகளை மிக மறையோர் போற்றவிட்டு ஆகமங்கள் போற்றவிட்டு ஆரம்பயர்கை காட்டவிட்டு போகமுனி சித்தரெல்லாம் பிராணகவி ஓசை விட்டு மும்முதற்கு தேவரெல்லாம் முறையிட்டு வாழ்த்துவிட்டு சங்கு தொனிகளிட்டு சகலோரும் போற்றவிட்டு இத்தனை நற்சிறப்பும் இதமாயலங்கரித்து வித்தையருள் தண்டருள விழியாளை தான் வருத்தி. அதாவது அங்கே சிவபெருமான் திருநடனம் ஆடி முடித்து விட்டார். இப்பொழுது சிவபெருமான் இங்கே பிறக்க வேண்டும். சொல்லுகின்றார், சொல்லும் சொல்லாதபடிக்கும் சொல்வதல்லால் உண்மை என்றால் அது நீர் எங்களை பிறவி செய்ய வேண்டும், நாங்கள் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லாமலேயே சொல்லிவிட்டீர்கள், நாங்கள் பிறக்க சொல்லுகின்றோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஒரு வாசகம் எழுத அனுப்ப வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் இதுவரை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு அது நம்ம சரியாக ஒரு வாசகம் எழுதினால் தப்பு வரக்கூடாது, சரியாக இருக்க வேண்டும், எல்லோரும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்வது? நாம் இந்த இப்பொழுது எல்லா இதுவும் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணனாக கூட நாம் விட்டோம். இனிமேல் நாம் எப்படி இந்த உலகத்தில் அந்த 10வது அவதாரம் எடுக்க வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் அந்த நிலை வர முடியும் அப்படின்றத நாம் யாருமே நம்மளை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் எழுதி அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை இங்கே கற்பனையாக சொன்னதுனால தான் நமக்கு உண்மை ஞானம் புரிவதில்லை. உண்மை ஞானம் ரொம்ப முக்கியமான உண்மை காரணம். இந்த அகிலத்திரட்டம்மனுடைய காரணம் தான் ரொம்ப முக்கியம். கதை நமக்கு முக்கியமே இல்லை. கதையை சும்மா அப்படியே அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கதை. அங்கே என்ன உண்மை இங்கே தெரிவிக்க இருக்கின்றார்கள். இவ்வளவு சம்பூர்ண தேவனுடைய அந்த அந்த அவனுடைய சம்பூர்ண தேவனாக பிறக்கிருக்கின்ற அந்த உயிர் திருநடனம் ஆடிவிட்டார். அப்போ சிவபெருமான் அந்த 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 உடலும் திருநடனம் ஆடிவிட்டார்கள். இப்போ இருவரும் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் பிறக்க வருகின்றார்கள். இப்போ பிறந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம இப்போ சொல்ல வருகின்றாங்க. நம்ம பார்ப்போம்.